ஹலோ எவ்ரிவன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி இட்லி. ரொம்ப சாஃப்டான இட்லி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இட்லி அரிசி 4 கப், 1 கப் உளுத்தப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மேத்தி, நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி. மேத்தியை உளுத்தம்பருப்பு கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இட்லி அரிசியும் உளுத்தம்பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி நிரப்பி 5 ஹவர்ஸ் சோக் பண்ணி வச்சுடுங்க. 5 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நம்மளோட உளுத்தம்பருப்பில் இருக்க தண்ணியை நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு கிரைண்டரை வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு உளுத்த மாவை ரெடி பண்ண போகிறோம். உளுத்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட கிரைண்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். 20 மினிட்ஸில் நம்மளோட உளுத்தம்பருப்பு நல்ல மாவாயிடுச்சு. எந்த பருப்பாகவும் இல்லாமல் நல்லா சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிங்க. தண்ணி அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக ஆகிற வரையும் அரைக்கணும். நம்மளோட அரிசி அரையிறதுக்கு 30 to 40 மினிட்ஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸ் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே அரிசி நல்லா அரைஞ்சிருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கிற உளுத்த மாவு கூட சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா கை வச்சு கலரி விட்டுருங்க. ஃபர்மெண்ட் ஆகிற வரையிலும் வெயிட் பண்ணுங்கள். ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு மினிமம் 9 to 10 ஹவர்ஸ் ஆகும். மாவு ஃபர்மெண்ட் பண்ணுறதுக்கான பவுல் கொஞ்சம் பெரிய பவுலாக எடுத்துக்கோங்க. ஏன்னா மாவு ஃபர்மெண்ட் ஆச்சுன்னா குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாகிடும். அதனால் ஓவர்ஃப்ளோ ஆகாமல் இருக்கிறத தடுக்கலாம். மாவு நான் ஓவர் நைட் வெளியே வச்சுட்டேன். இப்போ என்னோடய மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஃபர்மெண்ட் ஆகிருக்கு, நல்லா புளிச்சிருக்கு. இப்போ இட்லி பிளேட்டை ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டேன். நிறைய பேர் அதில் எண்ணெய் தடவுவாங்க ஒட்டிக்காமல் இருக்க. பட் நான் வாஷ் பண்ணாலே அந்த வாட்டர் அதில் இருக்கிறதால இட்லி தட்டில் ஒட்டாது. இப்போ ஒரு இட்லியாக ஊற்றிட்டுருக்கேன். ரொம்ப நிறைய குவான்டிட்டி ஆஃப் மாவு ஊற்றாதீங்க. ஏன்னா ரொம்ப பல்ஜ் ஆகிட்டு இட்லி வேகாது உள்ளெல்லாம். இப்போ இட்லி தட்டை இட்லி பானைக்குள்ளே வச்சு மூடிடுங்க. இட்லி வேகிறதுக்கு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணோன்னே இட்லி நல்லா வெந்திருக்கு. சாஃப்டான இட்லி ரெடி ஆகிடுச்சு. இது ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.